சற்று முன் நம்ம அமித்ஷாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டம் காட்டிய எடப்பாடி பழனிசாமி. இத பத்தி தாங்க இந்த வீடியோல நாம முழுமையா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா, இன்று வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காருங்க. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழைப்புதல் இருந்ததுங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமிய வந்து பார்த்தீங்கன்னா, சந்திப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டைம் இருந்ததுங்க. ஆனா, அத வந்து பார்த்தீங்கன்னா, தவிர்த்திருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பாஜகவின் தமிழக தலைவரா இருக்கிற அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, திமுகவின் ஊழல் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இனி வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் மிக விரைவில் அப்படின்ற மாரி சொன்னாருங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா அதுக்கு பதிலடி குடுக்குற விதமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார் அப்படின்னா, உடனடியா டெல்லிக்கு மேலிடத்துக்கு போயி, அமித்ஷா அதாவது உள்துறை அமைச்சரான அமித்ஷா கிட்டயே போயிட்டு, அண்ணாமலைய கொஞ்சம் வழக்கி பேச சொல்லுங்க. யார் என்னன்னு தெரியாம மொத்தமா பேசிட்டு இருக்காரு. கூட்டணியில அப்புறம் பிளவுபற்றும். நாடாளுமன்ற தேர்தல்ல உங்களால் வெற்றி பெறக்கூட முடியாது. அப்படின்னு அமித்ஷாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அறைகூவல நம்ம எடப்பாடி பழனிசாமி குடுத்திருந்தாருங்க. அதன்படி அதற்கு அப்புறமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலைய கூப்பிட்டு வந்து பார்த்தா, அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங் குடுத்து அனுப்பிச்சாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியுங்க. உடனடியா இருவருமே பேட்டி குடுத்தாங்க. எங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாரி. இந்த மாரி ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அமித்ஷா தமிழகத்துக்கு வரும்போதெல்லாம் என்னால போய் பார்க்க முடியாது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சேலத்தின் நெடுஞ்சாலைத்துறை இருக்கிற வீட்ல கால் மேல கால் போட்டு தூங்கிட்டு இருக்காருங்க நம்ம எடப்பாடி பழனிசாமி. கேட்டா கால் வலி. என்னாலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமிதாவ சந்திக்கலாம் முடியாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ விட்டுருக்காருங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளரா இருக்கிற எடப்பாடி பழனிசாமியவே நம்மளால சந்திக்க முடியல. த நம்ம ஓபிஎஸ் எல்லாம் என்னால சந்திக்கணும் அப்படின்ட்டு அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திப்புக்கான வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மறுக்கப்பட்டது. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள்ல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்குங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசையே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ப ப எதிர்க்கட்சி தலைவரான முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி கொங்கு நாட்டு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விரட்டி அடிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ட்விட்டரில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் ஆயிட்டே வருதுங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டணியில பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்க. ஏன்னா, அதிமுக கூட அண்ணாமலை உரசனது வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உருவெடுத்திருக்குங்க. ஏன்னா, அண்ணாமலை அந்த மாரி பேசியது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நிக்குது அப்படின்ட்டு அனைவருக்கும் அப்பட்டமா தெரியுதுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக, பாஜகவோட கூட்டணி வைக்குமா? வைக்காதா? அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ.